கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். ஜெரேமியா 31 சாப்டர் verse 14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று அப்பா சொல்றாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, என் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளான உங்களை பார்த்துதான் அப்பா சொல்றாங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். 2 காரியத்தைங்க அப்பா சொல்றாங்க. ஒன்று நன்மை, இன்னொன்று திருப்தி ஆகிறத குறித்து சொல்றாங்க. இத இந்த ஜோஸ்பால் சொல்லல, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம் தகப்பன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் என் பிள்ளைகளை திருப்தியாக்குவேன். இன்று அநேக காரியங்கள்ல நீங்க திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்லுகிற வார்த்தை, உங்க திருப்தி இல்லாத சூழ்நிலைகளை அப்பா மாற்ற போறாங்க. எந்தெந்த காரியத்துல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு திருப்தி இல்லையோ அதை எல்லாவற்றையும் நான் என் பிள்ளைகளுக்கு திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை தருவேன் என்று சொல்லுகிறார். லேவியாரகமும் 25 அதிகாரம் 19 வசனம். லெவிக்டஸ் 25 verse 19. பூமி தன் கனியை தரும். இவ்வளவு நாள் நீங்க பிரயாசப்பட்டது அது ஒரு பலன் இல்லாம இருந்த, நீங்க பண்ற பிசினஸ் உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம். சில காரியங்கள் உங்களுக்கு நெருக்கடியை கொண்டு வந்து இருக்கலாம். நீங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க போடுகிற எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு பதில் வரும். நீங்க படிக்கிற படிப்புக்கு அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவாங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு, அப்பா மீண்டுமாய் சொல்லுகிறாங்க, நீங்க திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். இந்த நன்மை கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, என் பிள்ளைகளை நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு. அப்பா சொல்றாங்க, இந்த காலை நேரத்துல உங்களை எல்லாவற்றிலும் நான் திருப்தி ஆக்குகிறேன். வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையே ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை. நான் எதிர்பார்த்த வாழ்க்கையே எனக்கு கிடைக்கல. திருமணமா இருக்கட்டும், படிக்கிற படிப்பா இருக்கட்டும், எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே எனக்கு நடக்கல. எல்லாம் எனக்கு அகேன்ஸ்டாவே நடக்குது. இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை தான் எனக்கு அமைஞ்சிடுச்சு. இதுல அப்படியே ஒப்பேத்தி ஓட்டிடலான்னு பார்த்தா, அதுலயும் பிரச்சனை. கணவன் மூலமா பிரச்சனை, மனைவி மூலமா பிரச்சனை, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மூலியமா பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவர் வீட்டுல பிரச்சனை, மனைவி வீட்டுல பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு வகையில எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நான் திருப்தியான வாழ்க்கையை என் சின்ன வயசுல இருந்து என் வாழ்க்கையில நான் நினைச்சமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுத வேதனையோடு கூட இதை வெளியில யார்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. எனக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு வெளியில ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி துக்கத்தோட கூட தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சது, வாழ்ந்துட்டு போவோம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, இனி உங்களுக்கு திருப்தி ஆகும் என்று சொல்லுகிறார். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகி அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இவ்வளவு நாள் வருத்தமா இருந்த எல்லா வியாதி வந்து, குடும்பத்துல சமாதான குறைச்சல் வந்து, அநேக காரியத்துல பிசினஸ்ல ஒரு செழிப்பு இல்ல, இப்படி அநேக காரியத்துல ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அப்பா சொல்றாங்க, நான் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 6 அதிகாரம் 11 வசனம். டியூட்ரானமி 6th chapter verse 11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளை தருவேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. ரோமர்ல அப்பா சொல்றாங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். இந்த காலை நேரத்துல அப்பா மீண்டுமாய் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல பிசினஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க, இப்படி அநேக காரியத்துல இல்லைன்னு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நான் எல்லாவற்றிலும் உங்களை
திருப்தியாக்குவேன். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சங்கீதம் 91 அதிகாரம் 16 வசனம். Psalms 91 verse 16. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி அல்பாயுசுல போவதல்ல. இன்னைக்கு காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அநேகர் வியாதியோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா சொல்லுகிற வார்த்தை, நீடித்த நாட்களால் என் பிள்ளைகளை நான் திருப்தியாக்குவேன். உங்க வியாதியை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுவேன். என் ரட்சிப்பை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 5 வசனத்துல Psalms 103 verse 5ல நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல உங்க வாயில ஒரே புலம்பல், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரே புலம்பல். ஆனா இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, உங்க வாயை நான் நன்மையினால திருப்தியாக்குவேன். இனி உங்க வாயை நீங்க திறந்தீங்கன்னா குறையே வராது. நான் எல்லாவற்றையும் நிறைவாய் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நன்மை. இவ்வளவு நேரம் அப்பா திருப்தியை குறித்து பேசினாங்க. இப்ப நன்மையை குறித்து உங்களோட கூட பேச போறாங்க. ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனம். Genesis 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தீமை செய்ய நினைத்தாங்க. இன்று உங்களுக்கு விரோதமாகவும் அநேகர் தீங்கு செய்ய நினைச்சிருக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்களே, உங்க கூட நல்லா பழகினவங்களே தீங்கு செய்ய நினைச்சிருக்கலாம். இந்த அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுதும் நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவங்க உங்களுக்கு விரோதமா மந்திர தந்திர கிரியைகள், செய்வினைகள், உங்களை அழிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சாங்க. இந்த நாளில் நடந்து வருகிறபடியே அப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். யாராலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனம். ஜெனிசிஸ் 2nd chapter verse 9. நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குன்னு அப்பா ஏற்கனவே சொன்னாங்க. இங்கேயும் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலவுமான சகல விதமான விருட்சங்களையும் தோட்டத்திலே நடுவிலே. இங்க நம்ம நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்க்கிறோம். பிசாசு வஞ்சகமா எப்படி ஏமாத்துச்சு? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை குறித்து பேசிதான் ஏமாத்துச்சு. ஆனா அப்பா தோட்டத்தின் நடுவுல எதை வைத்தாங்களா? வசனத்தின்படி தோட்டத்தின் நடுவுல ஜீவ விருட்சத்தை வைத்தாங்க. அதை மட்டும் அந்த ஆதாம் ஏவாள் அன்னைக்கே சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஆனா புசிக்க கூடாத நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க பிசாசு செஞ்சுட்டான். இன்றைக்கும் அப்பாவோட வார்த்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல நன்மை தீமை அறியத்தக்க எல்லா வார்த்தைகளும் இருக்கு. தாவீதை குறித்து நல்ல வார்த்தையும் இருக்கு, தாவீதை குறித்து கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கிறோம் அதுதான் முக்கியம். ஜீவ விருட்சத்தை எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜீவனாக இருக்கும். ஆண்டவர் கீழ்ப்படியாத இஸ்ரவேல்களை என்ன செய்வேன்னு சொல்லி அடிப்பேன் நொறுக்குவேன் என்று சொன்னார். அதை எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் அழுகையும் கண்ணீரும் தான் இருக்கும். ஜீவ விருட்சத்தை அப்பா கொடுத்திருக்க அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க பேசும் பொழுது அந்த வாக்குத்தத்தை அந்த ஜீவ விருட்சம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில ஏன் நல்லது நடக்கலன்னா நீங்க வேதத்திலிருந்து அந்த தீமையான அந்த அப்பாவுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன சாபத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதையே சொல்லி கொண்டு இருந்ததுனால நமக்கு ஆசீர்வாதம் வரல. ஜீவ விருட்சத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா உன்னை பாலாக்காம தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சடைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி அநேக ஜீவ விருட்சத்தை அப்பா கொடுத்திருக்காங்க. அந்த ஜீவ விருட்சத்தை நீங்க பேசும் பொழுது உங்க வாழ்க்கை இன்று முதல் ஜீவ விருட்சமாக மாறும். கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். உபாகமம் 10 அதிகாரம் 13 வசனம். டியூட்ரானமி 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி அப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? மீண்டுமா பாருங்க அந்த வாசனத்தை. கர்த்தருடைய கற்பனைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ளணும். எதுக்கு நம்ம கை கொள்ளணும்? நமக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ளணும். அப்பாவுடைய வார்த்தையை அதிகமா படிக்கணும். படிக்கும் பொழுதுதான் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும். அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். பைபிளை அதிகமா நம்ம
படிக்கணும். அதுதான் நமக்கு அப்பா குடுத்திருக்க சொத்து. அதுலதான் நமக்கு ஜீவ விருட்சங்கள் இருக்கு. நம்ம படிச்சா தானே நமக்கு என்ன ஜீவ விருட்சத்த வச்சிருக்கான்னு தெரியும். அப்பா எதுக்கு அந்த கட்டளைகளை, அப்பாவோட வார்த்தைய கைக்கொள்ள சொல்றாங்கன்னா, நமக்கு நன்மை உண்டாகணும். அதுக்கு தான் அப்பா கைக்கொள்ள சொல்றாங்க. இந்த காலை நேரத்துல நீங்களும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றிலிருந்து நான் பைபிள் அதிகமா படிப்பேன். அப்பாவோட வார்த்தைய நான் கைக்கொள்ளுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கும் இந்த நொடி முதல் அப்பா உங்க வாழ்க்கைய நன்மையினால திருப்தியாக்குவாங்க. உங்க வாய நன்மையினால திருப்தியாகும். இனி உங்க வாயில குறையே வராது. எங்க அப்பா என்ன நல்லா ஆசீர்வதிச்சிருக்கார். நான் நிறைவா இருக்கிறேன்னு சாட்சி சொல்லுவீங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றீங்க, நான் நன்மையை உண்டாக செய்வேன். அவர்களுடைய வாழ்க்கையில நான் திருப்தி அடைய செய்வேன் என்று சொல்லுங்க. எந்தெந்த எல்லையில உங்க வாழ்க்கையில திருப்தி இல்லையோ, இந்த காலை நேரத்துல அப்பா அந்த எல்லா காரியத்திலையும் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். குடும்பத்துல ஒரு சமாதானம், சந்தோஷத்தை தருகிறார். யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ, இப்போ அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு தெய்வீக சுகத்தை தருகிறார். உங்க இருமல், உங்க ஜுரம் எல்லாவற்றையும் அப்பா சுகத்தை தராங்க. உங்க கிட்னி ப்ராப்ளம், உங்க ஹார்ட் ப்ராப்ளம், உங்க லிவர் ப்ராப்ளம், முதுகு தண்டு ப்ராப்ளம், பிரெயின்ல இருக்க டியூமர், தைராய்டு பிரச்சனை, மூட்டு பலவீனம் எல்லாவற்றிலிருந்தும் இப்ப அப்பா அவங்க தழும்புலால சுகம் தராங்க. உங்க சொந்தக்காரங்க ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்காக சிலர் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. அவங்க ஐசியூல இருந்து ஏசப்பா இப்பயே சுகத்தை தராங்க. அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, அதே போல கணவர் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. மனைவி ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. குடும்பத்தையே நீங்க ரட்சிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி, இன்று முதல் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக இன்னைக்கு அருமையான வார்த்தை சொன்னீங்க. என் பிள்ளைகளை நான் திருப்தியாப்பேன், நல்ல வீடு கொடுப்பேன், அவங்க எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி அவங்களை திருப்தி ஆக்குவேன். அவர்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்ற போறீங்க. அவங்க பிசினஸ செழிக்க பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல்ல, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்க கிருபை செய்றீங்க. அதுக்கு தேவையான பண தேவைகள், அது 40,000 இருந்தாலும் சரி, 4 லட்சமா இருந்தாலும் சரி, 40 லட்சமா இருந்தாலும் உமக்கு அது லேசான காரியம். அவர்கள் கடன் வாங்காமல் அந்த ஃபீஸை கட்ட நீங்க கிருபை செய்கிறதற்காக அதே போல பிள்ளைகளுக்கு திருமண ஒழுங்கு எல்லாவற்றையும் நீரே அப்பா செய்து ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கிறதுக்காக நன்றி. அவர்களுக்கு தேவையான பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். தினத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன், அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதே கமெண்ட்ல சாட்சி சொல்லுவீங்க. God bless you all. Praise the Lord.